ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் 16 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். வறுமையின் பிடியில் சிக்கிய அவர் தினமும் கோவில் பிரசாதத்திற்காக வரிசையில் முந்தி செல்ல நினைப்பார். இதை கண்ட மற்றவர்கள் அவரை ஏளனம் செய்தனர். இந்த விஷயம் ராமானுஜரின் காதுக்கு சென்றது. அவர் அந்த வைணவரை அழைத்து, நீங்கள் பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாக இங்கே கோவிலுக்கு வந்து கொண்டிருப்பதால் தானே இத்தகைய கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. ஏதாவது தொண்டு செய்து பிரசாதம் பெற்றால் யாரும் உங்களை குறை கூற மாட்டார்கள் என்றார். கண் கலங்கிய அந்த வைணவர், சுவாமி, எனக்கு வேதமோ பிரபந்தமோ தெரியாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் பூதபுருத் என்ற ஒரு திருநாமம் மட்டுமே தெரியும் என்றார். என் 16 குழந்தைகளின் பசியை தீர்க்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை சுவாமி என்றார். ராமானுஜர் அசந்து நின்றார். உங்களுக்கு தெரிந்த அந்த திருநாமம் போதும். இனி பூதபுருத் நம என்று ஜெபியுங்கள். நீங்கள் உணவை தேடி போக வேண்டாம், உணவே உங்களை தேடி வரும் என்று ஆசிர்வதித்தார். மறுநாள் முதல் அந்த வைணவரை கோவிலில் காணவில்லை. ஆனால் ரங்கநாதருக்கு படைக்கும் பிரசாதத்தில் ஒரு பகுதி தினமும் மர்மமான முறையில் காணாமல் போனது. அந்த மாய திருடன் யார் என்று யாருக்கும் புரியவில்லை. சில நாட்கள் கழித்து கொள்ளிடக்கரையில் ஒரு மரத்தடியில் அந்த வைணவரும் அவரது 16 குழந்தைகளும் பிரசாதத்துடன் அமர்ந்திருப்பதை ராமானுஜர் கண்டார். உங்களுக்கு உணவு எப்படி கிடைக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு அந்த வைணவர், அழகிய ராமானுஜதாசன் என்ற பெயருடைய ஒரு சிறுவன் தினமும் இருவேளை எங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்து தருகிறான் என்றார். இதை கேட்ட ராமானுஜர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, அந்த பூதபுருத்தாகிய ரங்கநாதனே என்பதை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் நாராயணான்னு சொல்லுங்க.